சம்மோட சின்டாக்ஸ் இதாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் செலக்ட் எழுதிக்கோங்க, செகண்ட் லைனில் ஃப்ரம் டேபிளோட நேம், தேர்ட் லைனில் வேர் எழுதிக்கோங்க. ரைட், கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி சம்ம எந்த காலம்க்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அந்த காலமோட நேம், சம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பரந்தஸ்க்கு அந்த காலம் நேம் போட்டுக்கோங்க. ரைட், கொஸ்டின் ஏதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் சம் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிஷனை போட்டுக்கோங்க. இது நார்மல் பேசிக் சம்மோட சின்டாக்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டாக நோட் பண்ண வேண்டியது அந்த காலம் நம்ம சம்மில் கொடுக்குற இந்த காலம் வந்து கண்டிப்பாக நியூமரிக் வேல்யூஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால சம் கால்குலேட் பண்ண முடியும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இது சிம்பிளான எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட்ல வந்து சேலரின்ற காலம்க்கு நம்ம சம் பண்ண போகிறோம். ரைட், அதனால ஃபர்ஸ்ட் செலக்ட் எழுதிட்டோம், சம் எழுதிட்டு ஓப்பனிங் க்ளோசிங் பரந்தஸ்க்குள்ள சேலரின்ற காலம் நேம் கொடுக்குறோம். ரைட், இது அலைஸ் நேம் வரையா கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருந்துக்கலாம். ரைட், ஸோ அலைஸ் நேமே கூட லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அசல் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேலரி கொடுக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இந்த டபுள் கோட்ஸ் வந்து மஸ்ட் கிடையாது. இது ஒரு சட்டன் ரூல்ஸ் இருக்கு. நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து காலம் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தே கொடுங்க, அது குட் ப்ராக்டிஸாகவே இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம as usual டேபிளோட நேம் மென்ஷன் பண்ணுவோம். இது சிம்பிள் சின்டாக்ஸ். ரைட், நெக்ஸ்ட் வேர் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது as usual நமக்கு தெரியும் செலக்ட் கடத்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் சம் பண்ண போறோமோ அந்த சம் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்தாச்சு. வேர் கொடுத்து என்னோட கண்டிஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். ரைட், வேர் கண்டிஷனோட மெயினான ரூல் என்ன அப்படின்னா சிங்கிள் ரோ வச்சு நம்ம கண்டிஷனை ஃபில்டர் பண்ணலாம். அது வேர் கண்டிஷனோட இம்பார்ட்டன்டான ரூல். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டிஃபரன்ஷியேஷன்